ஒன்றே ஒன்றாய் உயிராய் உருவாய் ஒன்றே உணர்வாய் உறவாய் உவப்பாய் ஒன்றே ஐந்தாய் விதியாய் கதியாய் ஒன்றே அறிவாய் அருளாய் அன்பாய் ஒன்றே பரமாய் இதமாய் அனைத்துமாய் ஒன்றே சிவமாய் சக்தியாய் சிவசக்தியாய் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் நாம் ஒன்றி வணங்கிடுவோம். சந்தோஷம் எண்ணுகின்ற எண்ணம் எல்லாம் நீயே ஈஸ்வரா, எழுதுகின்ற எழுத்தெல்லாம் நீயே ஈஸ்வரா, பண்ணுகின்ற தொழிலெல்லாம் நீயே ஈஸ்வரா, பாடுகின்ற பாட்டெல்லாம் நீயே ஈஸ்வரா. எல்லாம் அவன் செயல் என்று சித்தர்களும் முக்தர்களும் சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில் உணர்ந்து 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 பார்த்தா கடைசியில் நிற்பது என்ன என்றால் உண்மை. அந்த உண்மையின் மீது நம்பிக்கை வைக்காத மனிதர்களெல்லாம் இக்காலத்திலே, ஏன் இக்காலத்து மட்டும் எக்காலத்திலும் துன்பத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள், பட்டா செய்து கொள்கிறார்கள். சத்தியமேவ ஜெயதே. வாழ்க்கை பூரா சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் உண்மை நமக்கு வேணும். பொய்யிலும் இன்பம் உண்டு, உண்மையிலும் சுகம் உண்டு. ஒருத்தன் பொய்யே சொல்லிட்டு இருந்தாக்கா உடனே கிடைக்கிற அல்ப சுகம் உடனே கிடைக்கும். பொய்க்கு பின்னால் சோகம் உண்டு, பொய்க்கு பின்னால் அழுகி உண்டு, பொய்க்கு பின்னால் வருந்துகிற வருத்தம் உண்டு. ஒருத்தன் பொய்யே சொல்லிட்டு போனான்னா, துன்பத்தையே அனுபவித்து போனான்னா, கடைசியில் அறிகின்ற உண்மையான என்ன என்று கேட்டால், உண்மையை சொன்னால் வாழலாம், பொய்யை சொன்னால் அழியலாம் என்ற ஒரு முத்தான ஒரு கருத்தை, அனுபவ கருத்தை கொண்டு வருகிறான். ஆகவே பொய் இல்லாதை சொல்வது பொய். நான் டிகிரி படிச்சுட்டேன், எம்பிபிஎஸ் அப்படிங்கிற போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் மக்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஏற்பாடு, உண்மையை உணர்ந்த ஏற்பாடு அரசாங்கம் படிக்கும்போது அழுகுதானே. உண்மையை நான் 5 வருஷம் 6 வருஷம் படித்து அவன் எம்பிபிஎஸ் வாங்கி எம்டி வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை மாட்டி வச்சு அந்த அனுபவத்தை கொடுக்கும்போது மக்கள்லாம் சந்தோஷப்படுறான். அந்த அனுபவத்து மூலம் மக்களுக்கும் நன்மை பயக்குது. ஆகவே பொய் என்றைக்கும் அழுகிவிடும். பொய்யினால் அழிந்தவள் ஏராளம் ஏராளம். வில்லன்கள் சொல்கிறோம், அவன் பொய்யார் தானே, அதர்மம் தானே. பொய் அதர்மத்தின் முதல் படி. பொய் அதர்மத்தின் முதற்படி. பொய்யே சில பேர் உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்லணும் உலகத்தை அழிக்கிறவன் சில பேர் இருக்கான். அவன் உண்மை சொல்கிறவன் பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டில் பொண்ணு ஒன்று இருக்கும். பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. வந்து பார்த்தோடனே பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறோம் இல்லையா, இந்த பொண்ணு எப்படிங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதையும் கேட்குறீங்க போய்க்கு, அது பார்த்தாலும் எங்கே சைட் அடிக்க ஊர் அடிக்கிறது பாருன்ட்டு. இல்லை அதெல்லாம் நான் இப்போ உண்மையை சொல்லுன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க, பையன் நல்லா இருக்குங்கிறதால சொல்லுன்னு 2 போட்டு கொடுப்பான். அது உண்மையாக இருந்தாலும் இருக்கு, பையன் இருக்கு. பிறகு அந்த பொண்ணையே வேணான்னு போயிடுவான். சொல்லக்கூடாத விஷயத்தில், நேரத்தில், சந்தர்ப்பத்தில் உண்மையை சொல்வது கூட தவறாக முடிகிறது. ஆனால் பொய் என்பது எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்க முடியாது. வாழ்நாள் பூரா பொய் சொன்னவன் அழிந்து விடுகின்றான். சத்தியம், தர்மம், நியாயம். ஹரிச்சந்திரன் உண்மையே சொல்லிட்டு இருந்தான். உண்மைக்கு இன்னொரு பொருள் ஹரிச்சந்திரன். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் முன்னாடி ஹரிச்சந்திரன் கோயில் தான் இருக்கும். நான் கூட இங்கே எதில் சுடுகாட்டில் ஹரிச்சந்திரன் கோயில் கட்டிருக்கோம். அந்த ஹரிச்சந்திரன் கோயில் வரையும் தான் அது நம்ம அந்த உடம்பு நமக்கு சொந்தம், தூக்கிட்டு போகிற உடம்பு சொந்தம். அதை தாண்டி 3 அடி போயிடுச்சுன்னா அவனுக்கு சொந்தம், திரும்பி கொண்டாடக்கூடாது.
அப்படியே பழிச்சிட்டானா அப்படியே போக வேண்டியதான, வீட்டுக்கு வந்து சேர்க்க மாட்டான். அந்த ஹரிச்சந்திரன் உண்மையிலே வாழ்ந்தான், உண்மையிலே வாழ்ந்தான். அந்த உண்மையை கடைசியில் அவனை காப்பாற்றி இறந்து போன குழந்தையும் காப்பாற்றியது. உண்மை சத்தியம் உயிரை மீட்கும், சத்தியம் உண்மையை மீட்கும். நம்ம உடம்புல இருக்க நாடி நரம்புகள்லாம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்குது. ஏன் இந்த பூமி கூட பார்த்திங்கன்னா ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அப்படியே சுற்றிட்டு வளமாக சுற்றிட்டு வருது. பூமி ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சுன்னு வச்சேன், குச்சிப்புடி ஆட ஆரம்பிச்சுன்னு, நம்ம கதையில் என்னது அதுதான் அதோ கதி தான். பூமியும் சத்தியத்துக்கு கட்டுப்படு உண்மையாக அது பாட்டு இயங்குது. அண்டகோளங்கள்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இயங்குது. பிரம்மாண்டங்களும் மகாமண்டபங்களும் எல்லாம் அப்படியே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனும் அப்படியே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்குது. இந்த இயற்கையெல்லாம் மரம் பாருங்கள், வாழை மரம் பார்த்திங்கனாக்கா அப்படியே வளர்ந்து வருதுங்க. அந்த காயெல்லாம் இருக்குல்ல, வாழைப்பெல்லாம் அந்த வரும்போது ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி அந்த வரும்போது அந்த வயிறு உப்பிருக்கும். அதுக்கு வாழைத்தோப்பு வச்சிருந்து இந்த அனுபவம் தெரியும். அது மேலே ஏறிட்டு வருது. அந்த வாழை இலையை அழகாக சுருட்டி, கிழியாமல் சுருட்டி மேலே அப்படியே கொண்டு வந்து அழகாக விரியுது. அது எவ்வளோ உண்மையாக இயல்பாக நடக்குது, அழகாக இருக்குது. ஒரு அழுக்கு இடம் கிடையாது, சுத்தமான. அப்போ பறித்த இலையை கழுவ வேண்டியது, அதெல்லாம் உண்மையாக இயங்குது. இந்த அவரை விதைன்னு ஒரு விதை இருக்குது. அந்த விதை பூமியில் நடும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி பக்குவப்படுத்த நடுவாங்க. அந்த 3 நாள் கழித்தோடனே தானாக 2ஆக பிரிஞ்சு டெண்டராக மஞ்சளாக ஒரு காம்பு ஒன்று வெளியே வரும். அந்த வெளியே வந்தோன்னா அதுக்கு மேலே மண் இவ்வளோ இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட்டுன்னு உடஞ்சிரும். அந்த விதையிட காம்பு பூமியை பிளந்துக்கிட்டு வருதுன்னா அது யார் இந்த காரியத்தை செய்கிறா? நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வி. ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவும் நுண் உணர்வு இருந்தால் தான் வாழ்க்கையை சுவைத்து பார்க்க முடியும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த உண்மை அது அங்கே வெளிப்படுது. உண்மை. மிருகங்கள்லாம் பொய் சொல்ல தெரியாது. மிருகங்களுக்கு சிங்கத்துக்கு பொய் சொல்ல தெரியாது, யானைக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பசுக்கு பொய் சொல்ல தெரியாது, ஆனால் பாசாங்கு செய்யும். பூனை பாசாங்கு செய்யும். யானை இந்த நாயெல்லாம் வீட்டில் இருக்கிற நாய்கள்லாம் பாசாங்கு செய்யும், ஆனால் அது பொய்க்கு போகாது, பொய்யா நடக்காது. தன் எஜமானுக்கு மாறாக நடக்காது. எஜமான அப்படியே துரோகம் பண்ணிட்டு எதை காப்பாற்ற தெரியாது. ஆனால் நாய்கள்லாம் உண்மையாக நடக்குது, பூனைகள் உண்மையாக நடக்குது, பசு ஒழுங்காக நடக்குது, மான்கள் ஒழுங்காக நடக்குது, எல்லாமே உண்மையாக நடக்குது. 1லேருந்து 5 அறிவு ஜீவன் பூரா உண்மையாக நடக்குது. இந்த பொய்யா நடக்குதுன்னு கேட்டால் மனுஷன் தான். அவன் நடக்கணும்னு நடக்கிறான். பொய்யா நடந்தால் தப்புன்னு தெரிஞ்சால் கூட நடக்கணும்னு நடக்கிறான். ஆக பொய் மேல் அவ்வளவு காதல் கொண்டு திரிகின்றான் மனிதன். ஸோ இன்றைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டுகின்றால் பொய் உண்மைக்கு மாறானது, உண்மைக்கு மாறானது. அதான் சொல்கிறான், இந்த உலகத்தை எங்கே போனாலும் வீட்டுக்கு வேலைக்காரன் வச்சோன்னு வச்சிங்களேன், அந்த வேலைக்காரன் நம்ம உண்மையாக இருந்தான்னா அவனை சந்தோஷமாக எடுத்து ரெகுலராக அவனுக்கு எல்லா சம்பளம் கொடுப்போம், போனஸ் கொடுப்போம், எல்லா வசதியும் அவன் சந்தோஷமாக வச்சுக்குவோம். ஆனால் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா 4 நாள் பார்த்தோன்னா விரட்டி விட்டுருவோம். ஒரு நல்ல மனிதர் ஒரு நட்பு இருந்துச்சுனாக்கா உண்மையாக இருக்கும். இவன்கிட்ட 40 வருஷம் பழகினாங்க, இன்றைக்கி இப்படி துரோகம் செய்வான்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிற மனிதர்கள்லாம் இருக்காங்க. அவன் நல்லா பழகிட்டு இருப்பான், பெரும் பணத்தை பார்த்தோன்னே துரோகம் பண்ணுவான். நட்பே கொலையில் கொண்டு முடியாது உண்டு. அது ஒரு பெண் மனைவி இருக்கா, மனைவி உண்மையாக கணவன்கிட்ட நடந்தாக்கா அது எனக்கு கணவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டியெல்லாம் பூ வாங்கிட்டு வருவான், என்ன செய்வான், சினிமா கழிச்சிட்டு போவான். ரொம்ப உண்மையாக நடந்தான்னா அவளை பட்டுப்படையில் வாங்கி கொடுப்பான், எல்லாம் சந்தோஷமாக செய்வான். அந்த மனைவி பொய்யா நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் அவளுக்கு கால்நாக்கு மதிக்க மாட்டான், கணவனை விரட்டி விட்டுரும். மாமியார் மதிக்க மாட்டா, ஏன் அண்ணன் தம்பியோட மதிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த உலகத்தில் எல்லாமே